முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் பிள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் பிள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் பிள்ளை மேலே தலை மேலே சத்தியம் அடிச்சு சொல்கிறேன். நீங்கள் சொன்னது என்ன 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 சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குகிறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குகிறேன். வாங்கிட்டு உடனே வீட்டில் கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவிலிருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்கள் லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன். நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணும் வாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுகிறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிக்கலன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் இதனுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளர்லேருந்து என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலேருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கேற்கலை, அவங்க வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? நான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக எங்கள் அப்பா மாவட்ட செயலாளர் எம்பி, இப்போ நான் இருக்கிறேன். அதேமாதிரி இவருடைய அப்பா சேர்மன், இவங்களா எல்லாருமே இங்கே இருக்கிற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டேன். இல்லைப்பா, எல்லாரும் இருந்தோம், வெல்மணி இருந்தோம், அங்கே இருந்தோம், எல்லாரும் இருக்கிறோம். இன்றைக்கி சொல்லலாம், ஏன் கேபி முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார். அது வேறு. எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டார், ஆமாம் கரெக்ட் தான் பண்ணுங்கன்ட்டார். அது வேறு. நாங்கள் எல்லோரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏற்றுக்கணும்? மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏற்றுப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏற்றுக்குமான்னு கேட்டேன். இன்னொன்று சொன்னேன், பொண்டாட்டி வீட்டில் போனால் பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்.